கடைசி நிமிஷத்தில் எங்கள் சோழன் கொண்டு வந்து லேப்டாப்பை கொடுத்து எங்கள் ப்ரெசன்டேஷனை முடிக்க வச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்திடுறாங்க. இதனால் ஓடி வந்து இங்கே எல்லாவும் சோழனை கட்டிப்பிடிச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த சோழனும் சரிங்க நீங்கள் அழுகாதீங்கங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சோழன் இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆயிருந்திருக்கும் தெரியுமா, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப கட்டிப்பிடிக்கும் போது தான் வெளியே வந்து ராகவும் இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறத பார்த்ததும் அதிர்ந்து போகிறாங்க. வேற பக்கத்தில் வரதும் நிலா அப்படின்னு சொல்லும்போது நிலா டக்குன்னு தோல் மேலே சாஞ்சிருந்தவங்க திடுக்குன்னு திரும்பி இங்கே ராகவை பார்க்க, சாரி நிலா ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன்னு சொல்ல, ஏங்க உங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன் இருக்குன்னு நினைப்பாங்க, ஏன் நிலாவுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதா, உங்களை விட அதிகமாக வேலை பார்த்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நிலா தான், நிலா கிட்ட கொடுத்தது மட்டும்தான் நீங்கள், அதுக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுமா, கூட இருந்து நான் தாங்க பார்த்துருக்கேன், எனக்கு தாங்க தெரியும் நிலா என்ன பண்ணியிருக்காங்கன்னு, அது தெரியாமல் நீங்கள் கண்டவங்க முன்னாடி நிலாவை பற்றி தப்பாக பேசுவீங்க, நிலா இப்படி கண்ணை கசக்கிட்டு நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராகவ் கிட்ட சோழனும் விடுங்க சோழன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு ராகவுக்கு எதுவுமே புரியல, நிலாவுக்காக இவ்வளோ பறிஞ்சு பேசுகிறான், நிலா இவனை கட்டி பிடிச்சி நிற்கிறான், என்ன நடக்குதுன்னு ராகவுக்கு எதுவுமே புரியல. சாரி நிலா ஆனால் அவங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் சோழனுக்கு அந்த சவாரிக்கு கால் வருது. சரி நிலா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக நிலா சோழனையே பார்த்துட்ருக்காங்க. நிலா நிலான்னு 2 தடவை கூப்பிட்டும் திரும்பாத நிலா 3வது தடவை கொஞ்சம் வேகமாக கூப்பிடும் போது தான் திரும்பவும் செய்கிறாங்க. ராகவ் சொல்லுங்க ராகவ் அப்படின்னு இங்கே யதார்த்தமாக கேள்வி கேட்குறாங்க. நிலாவும் சாரி அப்படின்னு திரும்பவும் சாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா அந்த எதையுமே கண்டுக்காம சோழன் போன வண்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியாது. எங்கள் ராகவும் அடுத்த நாள் காலையில் இங்கே யோசனையோடைய வண்டியை ஓட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போது தான் வழியில் எங்கள் பல்லவனை பார்க்குறாங்க. இது அந்த நிலா வீட்டில் இருந்தவனாச்சே, கசின் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாலேன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு பல்லவன் கேட்க, நான் தான் நிலா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இருக்கவர் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இப்போ தான் ஞாபகம் வருது, நீங்கள் கூட ஒரு தடவை வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லாவே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனை சொல்ல, என்ன விஷயம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு எங்கள் பல்லவன் கேட்குறாங்க. இல்லை அது வந்து நிலா அண்ணி இந்நேரம் கிளம்பியிருப்பாங்களே, ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாங்களேன்னு சொல்ல, அண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு இங்கே பல்லவனை சொல்ல, அண்ணி எப்படி அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் அண்ணனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அண்ணி தானே அப்படின்னு சொல்லும்போது, மேரேஜ் பண்ணிக்கிட்டாவா, அப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது சோழன் அண்ணாவுக்கும் நிலா அன்னிக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றாங்க பல்லவனும். இதை கேட்டதுமே ராகவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன ராகவ் சொல்கிறீங்க, அன்னைக்கு கசின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சின்னதாக அண்ணன் மேலே கோவம், அதனால தான் அன்னைக்கு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, அண்ணனும் அண்ணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து பஸ் வந்துடுச்சுன்றதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு வேகமாக போயிடுறாங்க. இங்கே நின்றுட்டுருக்க ராகவ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி பயங்கர யோசனையில் இருக்கவும் செய்கிறாங்க. வந்து வண்டியில் ஏற ராகவ், நிலா உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே ராகவும் இதெல்லாம் அவரால் தாங்கிக்கவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை. விடமாட்டேன், நிச்சயமாக விடமாட்டேன் நிலா, ஏன்னா நான் உன்னை பார்த்த நாள்லேருந்து நான் உனக்கு நீ எனக்குன்னு யோசனை பண்ணி நான் சந்தோஷமாக கனவு கோட்டையை கட்டிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் உனக்கு மேரேஜ் ஆகிட்டு உன்னுடைய ஹஸ்பண்ட் அந்த சோழன் தானே சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், முடியவே முடியாது, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. நிலா நீ எனக்கு மட்டும்தான், உன்னை சோழன்கிட்டேருந்து பிரிக்கிறதா என்னுடைய முதல் வேலையே அப்படின்னு ராகவுக்கு பயங்கர யோசனை, பயங்கர கோபம், இது எல்லாமே அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஆள் டிரைவர் தானே, வண்டி தானே ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே யோசனை பண்ணபடியே வண்டி ஓட்டிட்டு இங்கே ராகவ் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகவும் செய்கிறாங்க. அங்கேருந்து நிலா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஃபோன் கால் வருது வீட்லேருந்து. சேரன் தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண அடுத்த நிமிஷமே இங்கே அவசரமாக அங்கேருந்து கிளம்பி எங்கே நிலா எங்கே கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல, இல்லைங்க சோழனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் ஃபோன் பண்ணார், நான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்ல, நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்க, உடனே இங்கே நிலாவும் வேறு வழி இல்லாமல் ராகவ் கூட கிளம்புறாங்க. ராகவ் நிலாவை கூட்டிகிட்டு பொறுமையாக வண்டி விட்டுட்டு போக, ஏங்க இவ்வளோ மெதுவாக ஓட்டுறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக போகலேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க என்னாச்சு, அவருக்கு அடிப்பட்டா நீங்கள் ஏன் இவ்வளோ பதறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நிலா அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. உங்களை தாங்க கேட்குறேன்னு சொல்ல, ஏன்னா அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சான்னு எதுவுமே தெரியாது போல் ராகவ் கேட்குறாங்க. இருங்க நிலா, இன்னும் எத்தனை நாளுக்கு அவர் கூட நீங்கள் வாழ்கிறீங்க
போகிறீங்க, பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வண்டியை நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்தின உடனேயே உள்ளே போகிறாங்க நிலாவும். நிலா பின்னாடியே ராகவும் வேகமாக போக உள்ளே வந்துட்டு அடிபட்டு தலையில் கட்டு போட்டு இங்கே படுத்திருக்காங்க சோழனும். என்னாச்சுங்க, எப்படிங்க வண்டி ஓட்டிகிட்டு போனீங்க? பார்த்து ஓட்ட மாட்டிங்களா? பின்னாடி வண்டியில் பொண்ணுங்க இருந்தால் போதுமே, அவங்க கூட ஏதாவது கடலை போட்டுகிட்டே போயிருப்பீங்க. ஏங்க உங்கள் பின்னாடி வந்தவங்களுக்கு எதுவும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்ல, இல்லைங்க சவாரி முடிச்சுட்டு வண்டியை ரிட்டன் இங்கே திருப்பும் போது தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க சோழனும். சோழன் சொன்னதை கேட்டதும் எங்கள் ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க. என்ன அதெல்லாம் ஏற்பாடு பண்ணதே எங்கள் ராகவ் தான். அப்படி நின்றுட்டு இருக்கும்போதே, ஏங்க எப்படிங்க ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு திரும்ப கேட்க, நான் பார்த்து தான் நிலா வந்தேன். ஆனால் எது தப்பில் வந்தவங்க தான் வேணும்னே வண்டியை கொண்டு வந்து வீட்டு மோதின மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை நிலா, எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்ப அழுகையும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. கண்ணெல்லாம் கலங்கி நிற்க, ஏங்க எனக்காகவங்க அழுகுறீங்க அப்படின்னு சொல்ல, சும்மா இருங்கங்க அப்படின்னு டாக்டர் வரவங்க கிட்டே நிலா கேட்குறாங்க. டாக்டர் ஒன்றும் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, ஒன்றும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காருன்னு சொன்னதும் ராகவுக்கு முகமெல்லாம் வாடி போகுது. ஆடி போன உடனே அப்படியே நின்றுட்டுருக்காரு. சரிங்க ராகவ், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, நான் இப்போதைக்கு ஆஃபீஸ் வர முடியாது, நான் அவர் கூட இந்த பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க வேறு யாரும் வச்சு பார்த்துக்க கூடாதா, ஏன்னா ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கே அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க நிலா கிட்ட. இல்லைங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னால் வர முடியாது, ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணி இப்போ டயர்டாக இருக்கேன், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம ஆஃபீஸில் வேறு ஸ்டாஃப் கிட்டே ஏதாவது ஒர்க்காக இருந்தாலும் கொடுங்க இப்போதைக்கு அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. நிலா சொன்னதை கேட்டதுமே ராகவுக்கு முகமெல்லாம் வாடி போக, இங்கே படுத்திருக்க அந்த சோழனே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு ராகவ் நகர்ந்து போகிறாங்க. அப்போ தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா நிற்க சொல்கிறாங்க. ஆமாம், நாம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு மட்டும்தான் சொன்னேன், ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தான் சொன்னேன், ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லலையே, நீங்கள் எப்படி கரெக்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க எந்த ஆக்சிடென்ட் கேஸாக இருந்தாலும் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, அதனால தாங்க நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, நிலாவுக்கு சந்தேகம் இருக்குது ராகவ் மேலே. ராகவ் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு கடந்து போகவும் செய்கிறாங்க. மனசுக்குள்ளே முழுக்க பெரியாக தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு சோழனை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க நிலாவும். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்க, இல்லை என் ஹஸ்பண்ட் கூட அன்றைக்கி நீங்கள் எங்கள் சுச்சுவேஷனில் எந்த சுச்சுவேஷனையும் சொல்லலை, இப்போ எப்படிங்க சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, அண்ணே அவர் நேற்றே என்னை பார்த்தாருன்னு நானே அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேனே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. டேய் பல்லவா என்ன சொல்கிறேன்னு நிலா கேட்க, ஆமாம் நீ நேற்று மார்னிங் என்னை வண்டியை நிறுத்திட்டு எதேதோ கேட்டார், நான் பஸ் வந்த அவசரத்தில் சொல்லிட்டு கிளம்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பல்லவனும். அப்போ தான் நிலா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உடனே கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் டக்குன்னு வேகமாக கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. தன்னுடைய ரிசைனிங் லெட்டர் எடுத்து தூக்கி மூஞ்சில் வீசுகிறாங்க ராகவ் முகத்தில். இனி எப்போதும் இந்த ஆஃபீஸ் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நிலா என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தில் ராகவ் கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ராகவ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியுது. இங்கே பாருங்க ராகவ், நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. எனக்கு சோழன் தான், சோழனுக்கு நான் தான். எங்கள் 2 பேருடைய வாழ்க்கை தான் இனி என்றைக்குமே ரன் ஆகிட்டுருக்கோம். இனிமே நீ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் விபரீத விளையாட்டை விளையாடுறது ரொம்ப சரியில்லை. இன்னொரு தடவை எங்கள் சோழன் பக்கம் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் யோசிக்கவே மாட்டேன், என்ன வேணாலும் செய்வேன்னு நிலா வந்துட்டு ராகவை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன நிலா ஆஃபீஸ் போகலன்னு சொல்லிட்டு கேட்க, நடந்த விஷயத்த சேரன் கிட்ட சொல்லும்போது சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாமே அதிர்ந்து போக, ஏங்க அதுக்காக ஆஃபீஸை விட்டு இங்கே பாருங்க, ஒருத்தவங்க நம்மளை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னா நாமளாக விலகிக்கிறது தான் நல்லது. ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே தான்டா, ஆனால் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவன் உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு ஏதாவது ஆகணும், அதனால் நான் பெரியணும், இதுதானே அந்த ஆளோட எண்ணம். ஆனால் அப்படி எதுவும் இனி நடக்காது. நான் இனி ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன், எதுவாக இருந்தாலும் இனி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் இந்த வேலை இல்லைன்னா வேறு ஆஃபீஸ் வேறு வேலை எனக்கு கிடைக்காதா என்ன, பார்த்துக்கலாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சோழனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிலாவும். நிலாவுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் சேரன் சீக்கிரமாகவே எங்கள் லைஃப்பில் ஒன்று சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ தான் அதிகமாக இருக்குன்னு சேரனாக இருக்கட்டும் நடேசனாக இருக்கட்டும் அதை பற்றி யோசிக்கவும் செய்கிறாங்க.